இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சொல்லுகின்ற நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் மோசடிகள், பிரச்சனைகள் என்று எதுவுமே கிடையாது, அத்தனையுமே நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம் என்று உங்களால் எப்படி பேச முடிகிறது? இந்த மேடையிலே நின்று கொண்டு எப்படி பேச முடிகிறது? உங்களுடைய நிர்வாக சீர்கேட்டுக்கு சான்றாக இந்த கான் இருக்கிறது. மண் அடைத்து போன கான். மண் போட்டு நிரப்புவதற்காக யாரும் கான் கட்டுவது கிடையாது. மக்களுடைய வெள்ள பிரச்சனையை, மழை பிரச்சனையை நீக்கி சுத்தமான வடிகால் அமைப்புக்காக கட்டப்பட்ட கான் உங்களுடைய நிர்வாகம் சரியாக இருந்திருக்குமாக இருந்தால் எப்படி இங்கே மண் அடைத்து கிடக்கிறது? இதையும் கண்ணால் பார்த்துக் கொண்டு மிகச் சிறப்பான நகரசபை நாங்கள் செய்தோம் என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது என்பதுதான் நமக்கு புரியவில்லை. ஊழல் நடந்ததை நீங்கள் நிரூபிக்க முடியுமா என்று கேட்கிறீர்கள். நிச்சயமாக முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். நாங்களாக மாற்றும். உதாரணமாக ஒருவர் சொல்லுகிறார், நான் ஒரு குத்துச்சண்டை வீரன், என்னை வெல்ல முடியுமா? வெல்ல முடியும், நீங்களும் போட்டிக்கு வர வேண்டும். நான் மட்டும் போட்டி போட எப்படி வெல்றது என்பது போல உங்களது ஊழல் நடவடிக்கைகளை இந்த சமூகத்திலே இந்த அரசியல் நிர்வாகம் செய்த மோசமான நடவடிக்கைகளை எப்படி அந்த ஊழல் நடவடிக்கைகளுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க முடியும். நீங்களும் ஒத்துழைத்தால் ஒரு திட்ட தெளிவான ஆதாரத்தை சொல்லி முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். இந்த அண்ணாசர் வித்யாலயத்துக்கு முன்பாக ஒரு மதில் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எங்களுடைய மர்கஸ் பள்ளிக்கு முன்பாகவும் ஒரு மதில் கட்டப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த மதிலுடைய நீள அகலம் அண்ணாசர் வித்யாலயத்துக்கு முன்பாக கட்டப்பட்டுடைய மதிலுடைய நீளம் ஒரு 100 அடி, ஒரு 104 அடி என்று சொல்லலாம். அதே போல மர்கஸுக்கு முன்னாலே கட்டப்பட்டுள்ள மதிலுடைய அகலம் நீளம் ஒரு 98 அடி. ஒரு பெரிய கதவு, இவ்வளவுதான். நாளை காலை இங்கு இருக்கின்ற சகோதரர்கள் அங்கே சென்று அவதானியுங்கள். அந்த மதிலுக்கு செலவழிக்கப்பட்ட தொகையாக அங்கு கல்லிலே பொறித்து வைத்திருக்கிறார்கள். என்ன செலவு மதிலுக்கு? மர்கஸ் பள்ளிக்குரிய செலவாக 9,60,000 ரூபாய், 12 லட்சம் ரூபாய் நடித்திருப்பார்கள். அதிலே மக்கள் பங்களிப்பாக ஒரு 2,40,000 ரூபாய். அந்த காசு அவர்களுக்கு காசாக கிடைப்பதில்லை. 9,60,000 ரூபாய் ஒரு மதில். அடுத்ததுக்கும் ஏறத்தால் அதே தொகை. இதில் ஊழல் நடந்திருப்பதற்கு ஒரு சாதாரண கணக்கு போதுமானது. இங்கே எத்தனை பேர் வீட்டுக்கு மதில் கட்டியிருக்கிறீர்கள்? உங்களுடைய கட்டுமான வேலைகள் செய்கிறீர்கள், கான்ட்ராக்ட் செய்கின்ற பல சௌர் இருக்கிறார்கள். அங்கே அழைத்து சென்று மதிலுக்கு எவ்வளவு செலவாகும் என்று ஒரு கணக்கு எடுப்பார்கள். எங்களால் சொல்ல முடியும், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் அந்த மதிலுக்கு செலவாக மாட்டாது. ஆக 9,60,000 ரூபாய் செலவழித்த ஒரு வேலை திட்டத்தில் அறவாசி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா? ஒரு 10 லட்சம் ரூபாய் வேலை திட்டத்தில் அறவாசி கொள்ளை என்று எடுத்துக் கொள்ளலாமா? இந்த மோசடியைத்தான் சமூகத்திலே நாங்கள் சொல்லுகின்றோம். மர்கஸ் பள்ளி இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற, இஸ்லாத்தை வளர்க்கின்ற இடத்திலும் கொள்ளையா? பாடசாலை, மாணவர்களுக்கு கல்வி போட்டுகின்ற பாடசாலை, அதற்கு கட்டுகின்ற ஒரு அபிவிருத்தி வேலை திட்டம், அதிலும் தில்லுமுல்லா. இத்தனைக்கும் அடைக்கலம் கொடுத்தவர்கள் நீங்கள் தானே என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த நகரசபை தொடர்பாக அத்தனை சுத்தமாக நடந்திருக்கிறது, சிறப்பாக நடந்திருக்கிறது என்று நேற்று இங்கே கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது ஒரு கடிதம். 2008ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 4ஆம் தேதி உள்ளூராட்சி திணைக்களம் கிழக்கு மாகாணம். இந்த கடிதத்தை எழுதுகின்றவர் யார் என்று சொன்னால் எம் தயாபரன், கமிஷனர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட், உள்ளூராட்சி ஆணையாளர் கிழக்கு மாகாணம் கடிதம் எழுதுகிறார். இந்த நகரசபையிலே நாங்கள் மேற்கொண்ட நிதி பரிசோதனையிலே இன்ன விடயங்களிலே மோசடி நடந்திருக்கிறது என்று வவுச்சர் நம்பர்கள், அமௌண்ட்டுகள் யார் யாருக்கு கொடுத்தோம் என்று ஒரு பரிந்துரை செய்கிறார். உண்மையில் பிரதி அமைச்சர் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால், இந்த சமூகத்துக்காக நேர்மையான ஒரு நிர்வாகத்தை இங்கே அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கருதியிருந்தால், அல்லது மக்களுடைய பணம் இப்படி மோசடி செய்யப்பட்டு கூடாது என்று எண்ணியிருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்?
நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். நடவடிக்கை எடுத்தார், இல்லை என்பதில் எடுத்தார். எதற்கு எடுத்தார் என்றால், அப்போது தவிசாளராக இருந்த முபீன் அவர்கள் தனக்கு எதிரான அரசியல் நடவடிக்கையில் இறங்கிய போது அவரை சரணடைய செய்வதற்காக எடுத்தார். ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு ஒரு தொழில்நுட்ப ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், வழக்கு போகின்ற முறையிலே ஒரு பிழை இருந்ததன் காரணமாக வழக்கு அது தள்ளுபடியானது. மீண்டும் இருவருக்கிடையே இணக்கப்பாடு வந்தது. மக்களின் பெயரால் நிகழ்த்தப்பட்ட அநியாயங்கள் மறைக்கப்பட்டன. இத்தனையும் நடந்திருக்கின்ற போதுதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஊழல் மோசடி என்று பேசுகின்ற விடயங்கள் பொய்யானவை என்று நீங்கள் சொல்ல முன் வருகிறீர்களா? எனவே இறுதியாக நான் சொல்லக்கூடிய விடயம், எப்போதுமே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தவறு எங்களுடைய பக்கத்தில் இருந்தாலும் அதனை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சில நேரம் எங்களை அறியாமல் ஏதாவது தவறு நடந்திருந்தால் அந்த தவறுக்காக மன்னிப்பு கோருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற தலைமைத்துவத்தினுடைய பண்பு என்று நாங்கள் கருதுகிறோம். அதே போல இங்கே நாங்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள், விடயங்கள், தகவல்கள் தொடர்பில் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் இருக்கிறோம். ஒரு வாய்ப்பேச்சுக்காக, ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக இதனை மக்களை சூடேற்றுவதற்காக கூறிவிட்டு செல்வதற்கு நாங்கள் தயாரில்லை. எனவேதான் 2006ஆம் ஆண்டு பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பினோம். மேடையிலே நீங்கள் பொய் பிரச்சாரங்களை செய்கிறீர்கள், மக்களுடைய பிரச்சனைகளை பிழையாக முன்வைக்கிறீர்கள், மக்களை பிழையாக வழிநடத்துகிறீர்கள். எனவே இந்த விடயத்தை பகிரங்கமாக மக்களுக்கு முன்னால் விவாதிப்பதற்கும் பேசுவதற்கும் நீங்கள் தயாரா என்று ஒரு பகிரங்க அழைப்பை நாங்கள் விடுத்திருந்தோம். நாளைக்கு 2006ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 17ஆம் தேதி ஒரு அழைப்பை விடுத்தோம். அதன் பின்னர் மீண்டும் ஒரு அழைப்பை கொடுத்தோம். மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி, எங்களை பற்றி பிழையாக மோசமாக நீங்கள் தவறான கருத்துக்களை சொல்கிறீர்கள், பகிரங்கமாக விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவோம், பகிரங்கமாக கலந்துரையாடி முடிவுக்கு வருவோம். நான் இருக்கின்றேன். பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவருடைய வரலாற்றிலேயே பகிரங்கமாக மக்கள் முன்னால் பேசுவோம் என்ற அழைப்பு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறேன் நினைக்கின்றேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய அந்த தன்னம்பிக்கை இருந்தது. சமூகத்துக்காக எந்த ஒரு அரசியல் சக்தியை எதிர்த்து மக்கள் மன்றத்திலே பேசக்கூடிய துணிவு இருக்கிறது. அதோடு சேர்த்து சொல்லுகின்ற கருத்தை சரியாகவும் பொறுப்புணர்ச்சியோடும் நேர்மையாகவும் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த கடமையும் இருக்கிறது. எனவேதான் இறுதியாக நான் பிரதி அமைச்சர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயம், இனிமேலும் மேடை போட்டு மக்களை பிழையாக நடிநடத்துகின்ற விடயங்களை இறங்குவதை விட்டுவிட்டு உடனடியாக இந்த ஊரிலே நடந்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில், அவற்றில் நடைபெற்ற நிர்வாக சீர்கேடுகள், நிதி பிரச்சனைகள், ஊழல் மோசடிகள் பற்றி விரிவாக மக்கள் மன்றத்தின் முன்னால் பேசுவதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தயாராக இருக்கிறது. நீங்களும் தயாராக முன்வர வேண்டும். அதற்கு முன்னோடியாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இந்த நகரசபையிலே கடந்த 4.5 ஆண்டுகளிலே செலவழிக்கப்பட்ட மொத்த தொகை என்ன என்ன நிதி மூலங்களிலிருந்து அந்த பணம் பெறப்பட்டது, என்ன வேலை திட்டங்களுக்காக அவை செலவழிக்கப்பட்டன, என்ன கொந்தராத்துக்காரர்களுக்கு அவை கொடுக்கப்பட்டது போன்ற விடயங்களை உள்ளடக்கிய தகவல்களை எங்களுக்கு முதலில் தர வேண்டும். இரண்டாவது, உடனடியாக ஒரு கணக்காய்வு செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். ஏற்கனவே நாங்கள் போன கூட்டத்திலும் நான் பேசினேன். இந்த கணக்காய்வை முடித்துவிட்டு மக்கள் மன்றத்தின் முன்னால் அமர்ந்து இந்த பிரச்சனைகளை பேசி நாங்கள் முடித்துக் கொள்வோம். இனிமேலும் 12 மணி வரை பகிரங்க கூட்டம் நடத்தி மக்களது நேரத்தையும் தூக்கத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்றும் இறுதியாக கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எதிர்வரும் நகரசபை தேர்தலிலே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாக்குகளை பெற்று ஒரு ஆளும் தரப்பாக, ஒரு ஆளும் சக்தியாக வருகின்ற போது நாம் என்ன விடயங்களை வாக்குறுதிகளாக வழங்கினோமோ, என்ன விடயங்களை இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக முன்வைக்க இருக்கிறோமோ அந்த விடயங்களை நிச்சயமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய உதவியோடும் உங்களுடைய ஒத்துழைப்போடு நிறைவேற்ற காத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, கடந்த பகிரங்க கூட்டத்தின் போது சில சகோதரர்களால் முன்வைக்கப்பட்ட சில கேள்விகள் இருந்தது. ஒன்று அந்த மேம்பாலம் தொடர்பான ஒரு கேள்வி, அதற்கு நாங்கள் ஒரு சுருக்கமான விடை அளித்தோம். இன்னும் சில கேள்விகளை அந்த சகோதரர்கள் தந்திருந்தார்கள். அந்த கேள்விகளை வாசித்த போது விளங்கியது, குப்பை அகற்றுவதற்காக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது,
இந்த ஊரின் வடிகால் பிரச்சனை தொடர்பில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது, இந்த ஊரின் மடுவ பிரச்சனைக்காக என்ன விடயங்களை வைத்திருக்கிறோம் போன்ற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ன என்ன தீர்வுகளை வைத்திருக்கிறது என்பதுதான் அந்த கேள்வியினுடைய அடிப்படை என்பதனால் இன்னும் ஒரு வாரம் பொறுத்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வாரத்தில் எங்களுடைய முழுமையான தேர்தல் விஞ்ஞாபனம் உங்களுடைய கைகளுக்கு வரும். நாங்கள் முன்வைக்கின்ற திட்டங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த தீர்வுகளில் குறைகள் இருப்பின் அல்லது உங்களுடைய கருத்துக்களும் சேர்க்கப்பட இருப்பின் தயவு செய்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ஆலோசனைகளையும் சேர்த்துக் கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் இந்த நகரசபையினை ஒரு நல்லாட்சி நிலவுகின்ற நகரசபையாக நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் நல்லாட்சி என்பது மக்களுடைய அடிப்படை பங்களிப்பிலேயே தங்கியிருக்கிறது என்பதனால் உங்களையும் அரவணைத்துக் கொண்டுதான் நாங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த வீதியை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் அல்லது இன்னும் ஒரு வேலை திட்டத்தை ஒரு பிரதேசத்தில் செய்வதாக இருந்தால் அந்த மக்களுடைய முழுமையான ஆலோசனையை ஒரு அர்த்தபூர்வமான வகையிலே பெற்றுக்கொண்டுதான் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமே தவிர கடந்த நகரசபை செய்வது போல அந்த கொங்கிரீட் வீதிகளை அல்லது இன்னொரு அந்த வேலை திட்டங்களை அந்த பகுதியில் இரவோரிடவா செய்து முடித்துவிட்டு கொடுப்பனவு பெறுவதற்காக செக்குகளில் கையெழுத்து வாங்கின விடயத்துக்காக மாத்திரம் பொதுமக்களை தேடி வருகின்ற நிர்வாகத்தை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒருபோதும் செய்யாது என்ற வாக்குறுதியை தந்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 17ஆம் தேதி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்காக நீங்கள் அளிக்கின்ற ஆதரவும் வாக்கும் தொப்பி சின்னத்துக்காக நீங்கள் அளிக்கின்ற அந்த பெருமதியான வாக்குகளும் இறைவனுடைய உதவியும் நம் எல்லோருடைய பிரார்த்தனைகளுமாக சேர்ந்து எதிர்வரும் 18ஆம் தேதியிலிருந்து இந்த ஊரிலே நல்ல ஒரு முன்மாதிரியான மாற்றத்தை, நல்ல ஒரு மக்கள் நலன் சார்ந்த நிர்வாகத்தை, இஸ்லாமிய ஒழுக்கமும் வரையறையும் பண்பும் கொண்ட தலைமைத்துவத்தினை எல்லாவற்றிற்கும் மேலாக நல்லதொரு நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். நாங்களும் அதற்கான சகல முயற்சிகளை செய்து வருகிறோம். நாம் எல்லோரும் அதற்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்தனை நேரமும் மிக சிரமத்தோடு நின்ற வண்ணம் விசேடமாக நின்ற வண்ணம் எனது உரையை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரர்களுக்கும் ஏனைய சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக ஷேக் MBM ஃபிர்தௌஸ் அல்மி அவர்களின் உரை இருக்கின்றது. அதற்கிடையில் ஒரு பாடல் ஒன்றை இசைக்க வருமாறு MSM முஷர்ரிஃப் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தினமும் இறைவனிடம் கைகளேந்தி கட்டிருந்தோம் நல்லாட்சி உதயமாக வேண்டும் என்று காத்திருந்த மாற்றம் ஒன்று கனிந்து இங்கே வந்திருக்கு. சேர்ந்து வந்து வாக்களித்து வெற்றி வாகை சுடி வைப்போம். PNGD ஆட்சி அமைக்குமா என் தோழன் நீ சொல்லடா. அமைக்கும் அமைக்கும் நான் கூட சொல்கிறேன். தினமும் இறைவனிடம் கைகளேந்தி கட்டிருந்தோம் நல்லாட்சி உதயமாக வேண்டும் என்று காத்திருந்த மாற்றம் ஒன்று கனிந்து இங்கே வந்திருக்கு. சேர்ந்து வந்து வாக்களித்து வெற்றி வாகை சுட வைப்போம். நமது நகர சபை நல்லவர்கள் ஆள வேண்டும், ஊழல் ஒழிய வேண்டுமே, நீதி நிலைக்க வேண்டுமே. எமை ஆண்ட அந்த தலைகள் பிழையாக செய்த பணிகள் இவை எல்லாம் எங்கள் கண்கள் காணுதே. நேர்மையுடன் ஆட்சி செய்தால் கேள்வி கேட்க தேவையில்லை. கடந்த ஆட்சி காலத்திலே கடந்ததெல்லாம் தெரிந்ததுதான். இத்தனையும் இனி நடக்குமா? நடக்கா நல்லாட்சி அமையுமே. தினமும் இறைவனிடம் கைகள் ஏந்தி கட்டிருந்தோம் நல்லாட்சி உதயமாக வேண்டுமென்று காத்திருந்த மாற்றம் ஒன்று கனிந்து இங்கே வந்திருக்கு. சென்று வந்து வாக்களித்து வெற்றி வாகை சுட வைக்கும். ஆட்சி அதிகாரம் இல்லாத காலத்திலும் சேவைகள் செய்து வந்தோமே, குறைகள் தீர்த்து வைத்தோமே.
நாம் கடந்து வந்த பாதை அதில் நீதி நேர்மையுண்டு இவையெல்லாம் நீங்கள் கண்டு கொண்டதே ஒற்றுமையாய் வாக்களி